வணக்கம். இது இலங்கையின் முதல் தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்தி. உங்களோடு இணைந்திருக்கும் நான் கோஷிகா தேலன். ரியாஸ் ஹாரிஸ். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். புதிய அரசாங்கம் அதிகார பரவலாக்களை மனதார ஏற்பதாக அமைச்சர் ராஜித சேனாரத்ன கருத்து. மத்திய வங்கி ஆளுநர் அர்ஜுன் மகேந்திரனிடம் லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு விசாரணை. சோமவங்ச அமரசிங்க மக்கள் விடுதலை முன்னணியிலிருந்து விலகல். ரோஹித் அபி குணவர்தன ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் மத்திய செயற்குழுவிலிருந்து நீக்கம். புதிய அரசாங்கம் அதிகார பரவலாக்களை மனதார ஏற்றுக்கொள்வதாக சுகாதார அமைச்சர் ராஜித சேனாரத்ன தெரிவித்துள்ளார். கல்முனையில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் பொழுதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். கல்முனை ஆதார வைத்தியசாலையில் புதிதாக நிர்மாணிக்கப்பட்டுள்ள அவசர சிகிச்சை பிரிவு மற்றும் மறுசீரமைக்கப்பட்ட வெளிநோயாளர் பிரிவு ஆகியவற்றை திறந்து வைப்பதற்காக இந்த நிகழ்வு இன்று இடம்பெற்றது. இங்கு பெரும்பான்மையாக உள்ள மக்கள் புரிந்து கொள்ளும் வகையில் தமிழ் மொழியில் பேச முடியாமல் போனமை தொடர்பில் நான் கவலை அடைகின்றேன். அது எமது கல்வி முறையின் குறைபாடாகும். எமக்கு பாடசாலைகளில் ஆங்கிலம் கற்பித்தாலும் தமிழ் மொழியை கற்பிக்கவில்லை. இன்று நீங்கள் சிங்கள மொழியில் தேசிய கீதத்தை பாடினீர்கள். எத்தனை பேருக்கு அது புரிந்திருக்கும் என்பது எனக்கு தெரியாது. அடுத்த முறை நான் வரும்போது சிங்களம் தமிழ் ஆகிய 2 மொழிகளிலும் தேசிய கீதத்தை பாடுங்கள். தேசிய கீதத்தை சிங்களத்தில் மாத்திரம் பாட வேண்டும் என மஹிந்த ராஜபக்சவின் அமைச்சரவையில் யோசனையை முன்வைக்கப்பட்ட போது நானும் வாசுதேவ நாணயக்காரவும் அதனை நிராகரித்தோம். தற்போது நாம் புதிய அரசாங்கம் ஒன்றை நிறுவியுள்ளோம். தேசிய கீதத்தை தமிழ் மொழியிலும் பாட முடியும் என எமது அரசாங்கம் தீர்மானம் ஒன்றை வழங்கியுள்ளது. தேசிய கீதத்தை சிங்களத்தில் பாடும்போது எவ்வளவு அழகாக இருக்குமோ அதே போன்றே தமிழில் பாடும் போதும் மிகவும் அழகாக இருக்கின்றது. இன்று இந்த அரசாங்கத்தை அமைப்பது தொடர்பில் இப்பகுதியில் மிகவும் அழுத்தங்களுக்கு மத்தியில் இருந்த மக்கள், தாம் 2ஆம் நிலை பிரஜைகள் என்று நினைத்துக் கொண்டிருந்த மக்கள் அனைவரும் ஒன்றாக எழுந்து நின்று எமக்கு புதிய அரசாங்கம் ஒன்றை உருவாக்கி கொடுத்தீர்கள். அதிகார பரவலாக்களை நான் இதயபூர்வமாக ஏற்றுக்கொள்கின்றேன். இந்த நாட்டில் 2ஆம் நிலை பிரஜைகள் இல்லை என்பதே எமது ஜனாதிபதியினதும் எமது அரசாங்கத்தினதும் கொள்கையாகும். நாம் அனைவரும் மக்களாகவே பிறந்துள்ளோம். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் பொன் செல்வராசா மற்றும் முன்னாள் சிரேஷ்ட அமைச்சர் பி தயாரத்ன உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். கடந்த காலத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் தொடர்பில் நல்லிணக்க ஆணைக்குழுவிற்கு அறிக்கை சமர்ப்பிப்பது தொடர்பான கலந்துரையாடல் இன்று நடைபெற்றது. கடந்த காலங்களில் காணாமல் போனவர்கள் மற்றும் பாதிக்கப்பட்டவர்கள் தொடர்பில் தகவல்களை சேகரிக்கும் நோக்கில் அமைக்கப்பட்ட ஜனாதிபதி சேனனுக்கு தகவல்களை திரட்டும் நோக்கில் இந்த கலந்துரையாடல் இடம்பெற்றது. திருகோணமலை நகராட்சி கேட்போர் கூடத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் இரா சம்பந்தன் தலைமையில் இந்த கலந்துரையாடல் இடம்பெற்றது. இதன்போது கிழக்கு மாகாண கல்வி அமைச்சர் உட்பட மாகாண சபை உறுப்பினர்கள் பலரும் கலந்து கொண்டனர். நாங்கள் பேசிய முதலாவது விடயம், ஜனாதிபதியினால் வடகிழக்கில் விசேஷமாக தமிழ் மக்கள் மத்தியில் ஒரு உண்மையான நல்லிணக்கம் ஏற்படுத்துவதற்கு ஒரு செயலணி அமைக்கப்பட்டிருக்கின்றது. ஆங்கிலத்தில் சொல்வதாயிருந்தால் ஒரு பிரசிடென்ஷியல் டாஸ்க் ஃபோர்ஸ் ஆன் ரீகன்சிலியேஷன். அது காணி சம்பந்தமான விடயங்களாக இருக்கலாம், மக்களுடைய தொழில் சம்பந்தமான விடயங்களாக இருக்கலாம், மக்களுடைய புனர்வாழ்வு சம்பந்தமான விடயங்களாக இருக்கலாம், கைது செய்யப்பட்ட இளைஞர்கள் சம்பந்தமாக இருக்கலாம், காணாமல் போனவர்கள் சம்பந்தமாக இருக்கலாம், விதவைகள் சம்பந்தமாக இருக்கலாம், பலவிதங்களில் பாதிக்கப்பட்ட மக்கள் சம்பந்தமாக இருக்கலாம், அவர்களுடைய தொழில் சம்பந்தமாக இருக்கலாம், அவர்களுடைய புனர்வாழ்வு வாழ்வாதார வசதிகள் சம்பந்தமாக இருக்கலாம், அவர்களுக்கு காணி வழங்கப்படாமல் பல்வேறு மக்கள் பல கஷ்டங்களை எதிர்நோக்கலாம். நாங்கள் இந்த விடயங்கள் சம்பந்தமாக ஒவ்வொரு உள்ளாட்சி மன்ற பிரிவிலையும் ஒவ்வொரு குழுவை நாங்கள் நியமித்திருக்கின்றோம். 10 நாட்களுக்குள் இந்த விவரங்களை சேகரித்து நமக்கு தரும்படியாக அதை நாங்கள் இந்த ஆணைக்குழுக்கு குழுவுக்கு சமர்ப்பித்து இந்த விடயங்கள் சம்பந்தமாக நாங்கள் ஏற்படுத்த வேண்டிய முடிவுகளை ஏற்படுத்துவதற்கு நாங்கள் முயற்சித்து அதன் மூலமாக நமது மக்களுக்கு தேவையான நிவாரணத்தை நாங்கள் வழங்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் ஏற்படும் என்று நாங்கள் கருதுகிறோம். விடுவிக்கப்பட்ட பகுதிகளிலும் ராணுவ முகாம்கள் காணப்படுகின்றமையால் மக்கள் மீள்குடியேற முடியாதுள்ளதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். வெளி வடக்கு பிரதேசத்தில் விடுவிக்கப்பட்ட பகுதிகளுக்கு சென்று பார்வையிட்ட பின்னரே அவர் இவ்வாறு கருத்து தெரிவித்தார்.
அண்மையில் விடுவிக்கப்பட்ட யாழ்ப்பாணம் வெலிகாமம் வடக்கு பிரதேசத்தின் வரத்தவிளான் பழைய வீமன்காமம் வடக்கு மாவிட்டபுரம் ஆகிய பகுதிகளை பாராளுமன்ற உறுப்பினர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் பார்வையிட்டார். குறித்த பகுதிகளில் தனது காணிகளை துப்புரவு செய்து மீள்குடியேற்றத்தில் ஈடுபடும் மக்கள் தமது குறை நிறைகளை பாராளுமன்ற உறுப்பினருக்கு எடுத்துரைத்தனர். 1000 ஏக்கர் நிலப்பகுதிக்குள் 2 ராணுவ முகாம்கள் அமைக்கப்பட்டு அதற்குள் ஏறத்தாழ ஒரு முகாம் 50 ஏக்கர் என்ற அடிப்படையில் 2 முகாம்கள் அதற்குள் இருக்கின்றது. ஆகவே அந்த முகாம்கள் அகற்றப்பட்டால்தான் அதுக்குள் இருக்கக்கூடிய ஏனைய மக்கள் குடியேற முடியும். அந்த நிலத்துக்கு உரித்தான ராணுவ முகாமிற்கு உரித்தான மக்கள் இப்பொழுதும் உரும்பராயிலும் அதுக்குடன் சேர்ந்து கோப்பாயிலும் உள்ள முகாம்களில் வாழ்ந்து வருகின்றார்கள். இந்த காணிகளை ஊடறுத்து வேலிகள் அமைக்கின்ற பொழுது முழுமையாக காணிகள் விடப்படுகின்றதா என்பதை தயவு செய்து பாருங்கள். வீதிகளை அனாவசியமாக ராணுவ கட்டுப்பாட்டுக்குள் விடாமல் அந்த வீதிகளையும் மக்களின் பாவனைக்கு விடுங்கள் என்று நாங்கள் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றோம். ஆகவே இப்பொழுது விடுவிக்கப்பட்ட நிலத்தில் இருக்கக்கூடிய ராணுவ முகாம்கள் அகற்றப்பட வேண்டும். அதன் மூலம் தான் அந்த நிலத்துக்கு உரித்தான மக்கள் மேலே குடியேற முடியும். இப்பொழுதும் ராணுவம் மக்களினுடைய நிலங்களை அங்கு வைத்திருக்கின்றது. அதனூடாக பார்த்தோம் என்று சொல்லி ஏறத்தாழ 150-200 குடும்பங்களுக்கு குறித்தான நிலத்தை அந்த ராணுவம் இன்னும் வைத்திருக்கின்றது. அதற்கு இருக்கக்கூடிய வீடுகள் எல்லாத்தையுமே ராணுவம் அபகரித்து வைத்திருக்கின்றது. ஆகவே இந்த நிலைமை மாற்றப்பட வேண்டும். இந்த மீள் குடியேற்ற அமைச்சர் இந்த விடயங்கள் எல்லாத்தையும் கவனத்தில் எடுத்து மிகுதி நிலங்களை மிக விரைவாக விடுவிக்கப்பட வேண்டும். அங்கு கருத்து தெரிவித்த வெளிவடக்கு மீள்குடியேற்ற குழு தலைவர் எஸ். ஜீவன், வெலிகாமம் வடக்கு பொறுத்தவரைக்கும் மீள்குடியேற்றம் என்பது ஒரு ஏமாற்று வேலையாக தான் நாங்கள் பார்க்க வேண்டிய தேவை இருக்கு. சர்வதேசத்தையும் அதே நேரம் வெளிநாட்டு பிரதிநிதிகளை ஏமாற்றுவதற்கான வேலைகளை தான் இவர் செய்து கொண்டிருக்கின்றார்கள். உண்மையிலேயே எங்களுடைய மக்களின் பலமான மண்ணுகள், இந்த பலமான பிரதேசங்கள் இன்றும் ராணுவம் தங்களுடைய தேவைக்காக பயன்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக அவர்கள் வியாபார நடவடிக்கைகளுக்காக இந்த காணிகளை பயன்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். எங்களை பொறுத்தவரைக்கும் எங்களுடைய இந்த 34 நலம்புரி நிலையங்களும் இருக்கிற மக்கள் இன்றும் முகாம்களில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். தற்பொழுது பெய்கின்ற மழையில் கூட பல முகாம்கள் இடிந்து விழுந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே உண்மையிலே அந்த மக்களை சொந்த இடங்களில் மேல்குடியேற்றணும். அதை விடுத்து இந்த கலட்டி காணிகளையும் மக்கள் இடம்பெயர்வுக்கு முன்பு பாவனை இல்லாமல் இருந்த காணிகளையும் விடுவித்து விட்டு மேல்குடியேற்றம் என்ற ஒரு ஏமாற்று நடவடிக்கைகளை செய்யக்கூடாது இந்த அரசாங்கத்தை கேட்டுக்கொள்வது. தொழில் செய்யறதுக்கான இடங்கள் இன்னும் விடுபடையில்லை. முழுமையாக எங்களை தொழிற்பரப்பில் மறைக்கப்பட்டுடுது, மூடி அடைக்கப்பட்டுடுது. அப்போ இன்றைக்கு நாங்கள் இங்கே குடியமர்றதுக்கு எல்லாரும் யோசிச்சு கொண்டிருக்கிறோம். காரணம் என்னென்று கேட்டால் எந்த வகையில் எங்கென்ற உழைப்பை நாங்கள் முன்னெடுத்து செல்றன்ற பிரச்சனை எங்களுக்கு இருக்கு. விட்ட பகுதிகளோட ஒரு முனியாக அடைச்சி வைத்திருக்கிறார்கள். அதுக்கு 50 குடும்பம் ஆகப்பட்டிருக்குது. அப்போ நாங்கள் எந்த வகையில் எங்கென்ற வாழ்க்கையை நடத்துறது? ஒன்று தாய்ந்த காணிங்க விட்டு இருக்குன்னா பிள்ளைய இந்த காணிங்க வச்சிருக்கணும். அப்போ நாங்கள் இங்கே இருக்க வரைக்க புரிஞ்சு வரையலாது. அந்த பிரச்சனையும் எங்களுக்கு முழுமையாக இருக்கிறார். அதுதான் என்று நாங்கள் ஒருமிக்க வாழ்ந்த நாங்கள் இன்றைக்கு ஒருமிக்க வாழ்றதுக்கான சந்தர்ப்பம் எங்களுக்கு இன்றைக்கு புரிக்கப்பட்டு. சோமவங்ச அமரசிங்க மக்கள் விடுதலை முன்னணியிலிருந்து விலகுவதற்கு தீர்மானித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. சில பத்திரிகைகளின் பிரதிநிதிகளுக்கு இது தொடர்பில் சோமவங்ச அமரசிங்க தெரிவித்துள்ளார். தான் தீர்மானம் ஒன்றுக்கு வந்துள்ளதாக சோமவங்ச அமரசிங்க நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு தெரிவித்தார். இது தொடர்பில் அச்சு ஊடகங்களுக்கு அறிவித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். மக்கள் விடுதலை முன்னணியின் முன்னாள் தலைவரும் சர்வதேச விவகாரங்களுக்கான செயலாளருமான சோமவங்ச அமரசிங்கவின் விலகல் தொடர்பில் அந்த கட்சியின் பிரசார செயலாளரிடமும் நியூஸ் ஃபர்ஸ்ட் வினவியது. அமரசிங்க சகோதரයා ජනතාවෙන් පෙරමුණින් ඉවත් වෙන්න තීරණයක් අරගෙන තියෙනවා. මේ තීරණය ඔහු පෞද්ගලිකව ගත්තා. சோமவங்ச அமரசிங்க மக்கள் விடுதலை முன்னணியிலிருந்து விலகியுள்ளார். அது அவரது தனிப்பட்ட தீர்மானமாகும். அது தொடர்பில் எவ்வித அறிவித்தலையும் அவர் கட்சிக்கு விடுக்கவில்லை. கட்சி என்ற அடிப்படையில் நாம் அதற்கு இணக்கமில்லை. சோமவங்ச அமரசிங்க தொடர்ந்தும் எமது கட்சியில் இருக்க வேண்டும் என்பதே எமது நிலைப்பாடு. அவருடைய ஆலோசனைகள், வழிநடத்தல்கள் தொடர்ந்தும் நமக்கு தேவை. அதனால் இந்த தீர்மானத்துக்கு நாம் இணங்கவில்லை. இது மக்கள் விடுதலை முன்னணியின் பிளவோ அல்லது சிக்கலோ இல்லை. அவர் கட்சியிலிருந்து விலகுவதற்கு எடுத்த தனிப்பட்ட தீர்மானம் மாத்திரமே. தொடர்ந்தும் அவரது சேவையை பெற்றுக்கொள்ளவே நாம் எதிர்பார்க்கிறோம். அவருடன் இது தொடர்பில் கலந்துரையாடவும் எதிர்பார்க்கிறோம். கட்சியில் அவரின் சேவையை பெற்றுக்கொள்வதற்கான நடவடிக்கைகளை தொடர்ந்தும் எடுக்க எதிர்பார்க்கின்றோம். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் மத்திய செயற்குழு நியமிக்கப்பட்ட 5 பாராளுமன்ற உறுப்பினர்களும் அந்த தீர்மானத்தை ஆட்சேபித்து சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கப் போவதாக இன்று அறிவித்துள்ளனர். பாராளுமன்ற உறுப்பினர் ரோஹித அபேகுணவர்தன மத்திய செயற்குழுவிலிருந்து நீக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கும் கடிதம் கிடைத்த பின்னரே இது தொடர்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
முன்னாள் அமைச்சரான ரோஹிதாபய குணவர்தன ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் மத்திய செயற்குழுவிலிருந்து நீக்கப்பட்டதாக குறிப்பிட்ட கடிதம் இன்று முற்பகல் அவருக்கு கிடைத்தது. கட்சியின் தலைவர் என்ற ரீதியில் ஜனாதிபதியினால் கையொப்பமிடப்பட்டுள்ள இந்த கடிதத்தில் மத்திய செயற்குழுவினால் எடுக்கப்பட்ட தீர்மானங்களுக்கு முரணாக செயற்பட்டமையினால் மத்திய செயற்குழுவின் உறுப்புரிமையை ரத்து செய்வதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இதற்கு முன்னர் பந்துல குணவர்தன, டி.பி. ஏக்கநாயக்க, எஸ்.எம். சந்திரசேன மற்றும் சாலிந்த திசாநாயக்க ஆகிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் மத்திய செயற்குழுவின் உறுப்புரிமையிலிருந்து நீக்கப்பட்டனர். இந்த நிலைமை தொடர்பில் தங்காலை கால்டன் இல்லத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் பாராளுமன்ற உறுப்பினர்கள் கருத்து வெளியிட்டனர். இதுவரை 5 பேர் நீக்கப்பட்டுள்ளோம். அது தொடர்பில் கலந்துரையாடி கட்சியின் எதிர்கால நடவடிக்கை தொடர்பில் ஆராய்ந்து செயற்பட உள்ளோம். පක්ෂයේ ඉදිරි වැඩ කටයුත්ත සම්බන්ධයෙන් අපිට මේ අරන් තියෙන ක්‍රියාමාර්ග ගැන කටයුතු කරන්න බලාපොරොත්තු වෙනවා. தேர்தல் முறை திருத்தம் தொடர்பில் ஆராய்வதற்காக ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு மற்றும் மேலும் சில கட்சிகள் பங்கு பற்றிய விசேட கலந்துரையாடல் ஜனாதிபதி செயலகத்தில் இன்று நடைபெற்றது. ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தலைமையில் இந்த சந்திப்பு இடம்பெற்றது. தேர்தல் முறை மாற்றம் தொடர்பிலான ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் யோசனைகள் குறித்து ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் ஏனைய கட்சிகளுக்கு இதன் போது தெளிவுபடுத்தப்பட்டுள்ளன. புதிய தேர்தல் முறைமையொன்று அறிமுகப்படுத்தப்பட வேண்டும் என்ற யோசனைக்கு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் மத்திய செயற்குழு அனுமதி வழங்கியுள்ளது. இதுகுறித்து ஆராய்வதற்காக ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவினால் 5 அடங்கிய குழு ஒன்று நியமிக்கப்பட்டது. பாராளுமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கையை அதிகரித்தல் மற்றும் பெரும்பான்மை பிரதிநிதித்துவம் என்பவற்றுக்கான தேர்தல் முறை குறித்து அந்த குழு கவனம் செலுத்தியுள்ளதாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தகவல்கள் தெரிவிக்கின்றன. தற்போதுள்ள நிலைமையின் கீழ் பாராளுமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கையை 250 வரை அதிகரிப்பதற்கு தேர்தல்கள் ஆணையாளர் யோசனை முன்வைத்துள்ளார். தொகுதி வாரியாக 160 உறுப்பினர்களும், பெரும்பான்மை உறுப்பினர் முறையில் 5 ஆசனங்களும், மாவட்ட முறையில் 60 ஆசனங்களும், தேசிய பட்டியல் மூலம் 25 ஆசனங்களும் கொண்டதாக அந்த யோசனை அமைந்துள்ளது. அவர்கள் நியமித்த குழுவின் உறுப்பினர் என்ற ரீதியில் புதிய தேர்தல் முறை தொடர்பில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் உறுப்பினர்களுடன் கலந்துரையாடி புதிய தேர்தல் முறை தொடர்பான எமது யோசனையை ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவர் உள்ளிட்ட குழுவிடம் இன்று முன்வைத்தோம். கூட்டமைப்பின் தலைமை குழு மற்றும் ஜனாதிபதி ஆகியோருக்கிடையில் இன்று மாலை இந்த புதிய தேர்தல் முறை தொடர்பில் கலந்துரையாடப்பட்டு அதன் பின்னர் பாராளுமன்றத்தின் ஏனைய கட்சிகளுடன் இந்த முறைமை தொடர்பில் கலந்துரையாடப்பட உள்ளது. இதற்கு முன்னர் தினேஷ் குணவர்தன தலைமையில் குழு ஒன்று நியமிக்கப்பட்ட தேர்தல் முறை மாற்றம் தொடர்பில் ஆராயப்பட்டது. தற்போதுள்ள நிலைமையில் அந்த குழுவின் சிபார்சுக்கு என்ன நேர்ந்துள்ளது? ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி என்ற ரீதியில் நாம் முன்வைத்துள்ள தேர்தல் முறை தினேஷ் குணவர்தனவினால் முன்வைக்கப்பட்ட தேர்தல் முறைக்கு ஒப்பானதாகும். மூலதரமே பமனாயே අපි ඉදිරිපත් කරපු எம்மால் சமர்ப்பிக்கப்பட்ட அறிக்கையின் மூலதர்மங்களை மாத்திரமே எடுத்துள்ளனர். அந்த மூலதர்மத்தின் அடிப்படையில் செயற்படும் போது அரசியலமைப்பில் திருத்தம் மேற்கொள்ள வேண்டும். தேர்தல் எல்லைகள் திருத்தப்பட வேண்டும். அதாவது தொகுதிவாரி முறைமையிலான ஆசனங்களும், விகிதாசார ரீதியிலான ஆசனங்களும், தேசிய பட்டியல் ஆசனங்களும் எத்தனை என்ற விடயத்தில் இன்னும் தெளிவில்லை. எனவே முன்வைக்கப்பட்டுள்ள விடயம் என்னவென்பதை எம்மால் உறுதியாக கூற முடியாது. කුමක්ද කියලා මූලධර්මයේ පමණයි පවතින්නේ. இதேவேளை புதிய தேர்தல் முறை தொடர்பில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற குழு தலைவர் ரா சம்பந்தன் கருத்து தெரிவித்தார். புதிய தேர்தல் முறை சம்பந்தமாக எவ்விதமான முடிவும் இல்லை. பல்வேறு ஆலோசனைகள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. அந்த ஆலோசனைகள் சம்பந்தமாக ஒரு முடிவும் என்னவும் எடுக்கப்படவில்லை. அவ்விதமான ஒரு முடிவு எடுக்கப்படுகின்ற பொழுது அந்த முடிவை எடுப்பதில் கூட நாங்கள் பங்கு வகிப்போம். எங்களுடைய கருத்தை நாங்கள் கூறுவோம். புதிய தேர்தல் முறையை அறிமுகப்படுத்தும் முயற்சியின் போது தற்போதைய தேர்தல் முறையின் சிறந்த விடயங்களையும் அதில் உள்ளடக்க வேண்டும் என நவசம சமாஜ கட்சி தெரிவிக்கின்றது. கொழும்பில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலாநிதி விக்ரமபாகு கருணாரத்ன தமது கட்சியின் நிலைப்பாட்டினை தெளிவுபடுத்தினார். அனுபாத சந்திரமே இத்தாம விசிஷ்டாய் அப்படி லபாகத்த விகிதாசார தேர்தல் முறை சிறந்ததொன்றாகும். அது நாம் பெற்ற பாரிய வெற்றியாகும். தொகுதிவாரி தேர்தல் முறையை மாற்றுவதற்கு எவருக்கும் இடமளிக்கப் போவதில்லை. இது வீதிக்கிறங்கி யுத்தம் புரியும் பிரச்சனையாகும். ஜே.ஆர். ஜெயவர்தன கொண்டு வந்த விருப்பு வாக்கு முறையை மாற்ற வேண்டும். விருப்பு வாக்கு முறையை இல்லாமல் செய்ய வேண்டும். எனினும் தொகுதிவாரி தேர்தல் முறை என்பது ஜே.ஆர். எமக்கு வழங்கிய பாரியதொரு உரிமையாகும். அதனை மாற்றுவதற்கு ஐக்கிய தேசிய கட்சி செயற்படுவதாக இருந்தால் அந்த கட்சி துரோகி என எமக்கு கூற வேண்டிய நிலை ஏற்படும். සහභාගී වෙනවා එක්සත් ජාතික පක්ෂයේ ද්‍රෝහී පක්ෂයක් කියලා අපිට කියන්න වෙනවා. கொஸ்லாந்தை மீரியபெத்த தோட்ட தொழிலாளர்களுக்கு ஏற்பட்ட பாதிப்பு இன்னும் சீர் செய்யப்படாத நிலையில் மீண்டும் ஒரு மண் சரிவு நடத்த மஸ்கலியா லக்ஷபான ஹெமில்டன் தோட்ட மக்களை இடம்பெயர வைத்துள்ளது.
மலையகம் இயற்கை எழிலிற்கும் குறைவில்லாத, இயற்கை அனர்த்தத்திற்கும் முடிவே இல்லாத இலங்கை தீவின் ஒரு பிரதேசமாக தொடர்ந்தும் திகழ்ந்து கொண்டிருக்கின்றது. மஸ்கெலியா லட்சபான தோட்டத்தின் ஹெமில்டன் பிரிவில் மண்மேடொன்று சரிந்து விழுந்ததில் 35 பேர் இடம்பெயர்ந்துள்ளனர். நேற்று பெய்த கனமழை காரணமாக ஹெமில்டன் தோட்டத்தின் தொழிலாளர் குடியிருப்பின் பின்புறமாக உள்ள மண்மேடே சரிந்து விழுந்துள்ளது. அனர்த்தத்தில் எவருக்கும் காயங்கள் ஏற்படாத நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அங்குள்ள 7 குடும்பங்கள் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். சத்தம் ஒன்று கேட்டுச்சு. சத்தம் ஒன்று கேட்ட கைக்கு நான் போயிட்டு பிள்ளைகளை தூக்கினேன். ஐயோ என் பிள்ளைங்களை காப்பாத்துக்கலேன்னு சொல்லி நான் கத்தி கதறி எல்லாத்தையும் நான் வர வச்சு நான் அழுதேன். அதுக்கு பிற்பாடு தான் தோர்த்தால் எல்லாம் வந்து சேர்ந்து எங்களை காப்பாத்துக்கணும்னு சொன்ன பிற்பாடு பிள்ளைகளை வந்து தூக்குனாங்க. ஆளாளுக்கு தூக்கணும்னு எல்லாத்தையும் வெளியில இருந்து சொல்லி தோட்டத்தில் உள்ள கணக்கப்பிள்ளமாருக்கு இன்ஸ்பெக்டருக்கு எல்லாத்துக்கும் சொன்ன பிற்பாடு எல்லாம் உடனே வந்து எங்களை பார்த்து எங்களை அந்த இடத்துல இருக்க வேணாம்னு சொல்லி நீங்க போயிட்டு அவங்கவுங்க தாய் பிள்ளை இருக்கிற இருங்க, இல்லைன்னா நீங்க கோயில்ல வந்து இருங்கன்னு சொல்லி எங்களுக்கு அறிக்கை பண்ணாங்க. இதேவேளை கொஸ்லந்தை மீறியபத்த மண் சரிவு ஏற்பட்டு 6 மாதங்கள் கடந்துள்ள நிலையிலும் அனர்த்தத்தில் பாதிக்கப்பட்ட மக்கள் தொடர்ந்தும் தற்காலிக இடங்களிலேயே தங்கியுள்ளனர். குழந்தைகள், பாடசாலை மாணவர்கள் உள்ளிட்டோர் எவ்வித வசதியுமின்றி ஓரிடத்தில் குவிந்திருக்கும் நிலையில் அவர்களுக்கான நிரந்தர வீடுகளை நிர்மாணிக்கும் பணிகளோ மந்தகதியிலேயே இடம்பெற்று வருகின்றன. கஷ்டம் இதுக்குள்ளுக்கு இருந்துகிட்டு பிள்ளைங்களை எல்லாம் படிக்க வைக்கிறதுக்கு அனுப்புறதுக்கெல்லாம் பொம்பளை பிள்ளைங்களை வச்சுக்கிறதுக்கே ரொம்ப பயம். திடீர்னு கரண்ட் எல்லாம் போயிருதுங்க. அதுக்கு அந்த ரூம் உள்ளுக்கெல்லாம் இருக்கவே பயப்படுதுங்க. எங்கேயாச்சும் போயிருவோம் அப்படியே தான் சொல்லுதுங்க. எங்களுக்கு இதனால வேலை வாய்ப்புக்கெல்லாம் போறதுக்கு சரியான கஷ்டம். ஏன்னா பிள்ளைங்களை பாத்துக்கிறதுக்கு யாருமே இல்லை. அவங்க அப்பா தாத்தாவும் இறந்துட்டாங்க. அப்ப எங்களுக்கு விட்டுட்டு போறதுன்னா எந்த நேரமும் என்ன ஆகுமோ தெரியல. திடீர்னு நெருப்பு பிடிச்சிக்கிறது, மழை காத்துக்கு தண்ணிங்கெல்லாம் உள்ளுக்கு வந்துருது. கூடிய சீக்கிரம் முடிஞ்ச அளவு எங்களுக்கு இந்த வீடுகளை மட்டும் செஞ்சு கொடுக்கறதுக்கு சொல்லுங்க. இதேவேளை மீறியபத்த மண் சரிவினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான வசந்த காலம் இன்னமும் மலராத நிலையில் பண்டாரவளையில் வசந்த கால களியாட்ட விழாவிற்கான வைபவம் ஊவா மாகாண முதலமைச்சர் ஹரின் பெர்னாண்டோ தலைமையில் இன்று ஆரம்பித்து வைக்கப்பட்டது. இதன்போது கருத்து வெளியிட்ட ஊவா மாகாண முதலமைச்சர் மழையும் புத்தாண்டு கொண்டாட்டமுமே பாதிக்கப்பட்ட மீறியபத்த மக்களுக்கான வீடுகளை நிர்மாணிப்பதில் தாமதம் ஏற்படுவதற்கான காரணம் என தெரிவித்தார். ஏப்ரல் மாதத்தில் எதிர்பாராத மழை பெய்தமையாலும் தமிழ் சிங்கள புத்தாண்டு காரணமாகவும் இந்த பணிகளில் மந்தகதி நிலவுகின்றது. 20ஆம் தேதியாகும் போது இந்த நடவடிக்கைகளை ஆரம்பிக்குமாறு அதிகாரிகளுக்கு அழுத்தங்களை விடுத்துள்ளோம். இந்த மக்களுக்கு செய்து கொடுக்க வேண்டிய அனைத்தையும் செய்து கொடுக்க நாம் தயாராக இருக்கின்றோம். புதிய வீடுகள் அமைக்கின்ற இடத்தில் பாடசாலை அமைப்பதற்கு நிதி ஒதுக்குவது குறித்து மாகாண சபையின் அமைச்சரவையில் இன்று தீர்மானிக்கப்பட்டது. தேயிலை கூடைகளை முதுகில் சுமந்தே தனது வாழ்க்கையை கொண்டு செல்லும் மலையக மக்களுக்கு இயற்கையும் அவ்வப்போது தனது சீற்றத்தை வெளிப்படுத்துகின்றமே வேதனைக்குரிய விடயமே. குறையேதும் இல்லை என உற்சாகத்துடனும் தன்னம்பிக்கையுடனும் உழைக்க முயலும் மாற்று வலுவுள்ளோர் நாம் அனைவருக்கும் ஊக்கத்தை தருபவர்கள். திருகோணமலை கிண்ணியா தொழில்நுட்ப கைத்தொழில் நிறுவனத்தில் மாற்று வலுவுள்ளோர் 20 பேர் கற்கை நெறியை நிறைவு செய்துள்ளனர். ஆரோக்கியமான உடல் இருந்தும் உழைக்க மறுப்பவர்கள், தவறாக உழைப்போர் மத்தியிலேயே நாம் வாழ்கின்றோம். தாம் உழைத்து தமது சொந்த காலில் நின்று வாழ்வதையே நிறைவான வாழ்வாக கருதும் இந்த மாற்று வலுவுள்ளோர் ஒட்டுமொத்த சமூகத்தின் நம்பிக்கை. கிண்ணியா தொழில்நுட்ப கைத்தொழில் நிறுவனத்தில் இலவச பயிற்சி பெறும் மாற்று வலுவுள்ள 20 இளைஞர்கள் தையல், பொம்மை தயாரித்தல், பூக்கொத்து தயாரித்தல், செருப்பு தயாரித்தல் முதலிய கற்கிணர்களை நிறைவு செய்துள்ளனர். உடலில் பல்வேறு வகையான குறைபாடுகளை கொண்ட உடைந்த இந்த இளைஞர்களின் உள்ளத்தில் ஒரு குறையும் இல்லை என்றபடி வலிமையோடும் நம்பிக்கையோடும் தமக்கான கைத்தொழிலை பயின்றுள்ளனர். 6 மாத கற்கை நிறைவு செய்து கைத்தொழில் பயிற்சியில் தேர்ச்சி பெற்றுள்ள இந்த இளைஞர்களுக்கு தமது தொழிலை முன்னெடுக்க முதலீடுகள் தேவைப்படுவதாக கூறுகின்றனர். நாங்கள் இந்த 6 மாத காலமாக தொழில் பயிற்சி பெற்று வந்துள்ளோம். நாங்கள் மிகவும் கஷ்டமான இடத்திலிருந்து வந்துள்ளோம். எங்களுக்கு ஆசை இன்னும் முன்னேற வேண்டும், தொழில் பயிற்சி பழக வேண்டும், நிறைய தொழிலை பழக வேண்டும், நிறைய கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றோம். தமது சொந்த காலில் நின்று உழைத்து முன்னேற விரும்பும் மாற்று வலுவுள்ள இந்த இளைஞர் யுவதிகளுக்கு கை கொடுப்பது சம்பந்தப்பட்டவர்களின் கடமை அல்லவா? இலங்கையில் யுத்தம் முடிவடைந்தும் மனிதனின் அவல வாழ்க்கையே யுத்தத்தின் சின்னங்களாக காணப்படுகின்றமை மிகவும் வேதனைக்குரிய விடயமாகும்.
அவ்வாறான ஒரு சுவடு இன்று வவுனியா ஆனந்தபுரத்தில் 70 வயதுடைய மூதாட்டியின் உருவில் முன் தோன்றுகின்றது. வாழ வேண்டும் என்ற எதிர்பார்ப்புடன் மாத்திரம் எஞ்சிய உயிரை கையில் பிடித்துக் கொண்டு உயிர் வாழும் மக்கள் இன்றும் மத்தியில் இருந்து கொண்டிருக்கின்றனர். இவ்வாறு பல்வேறான வடுக்களை தாங்கி நிற்கும் வவுனியா எல்லப்பர் மருதங்குளம் ஆனந்தபுரத்தில் வாழும் லோகநாயகி என்ற 70 வயது மூதாட்டி இதற்கு சிறந்த உதாரணமாகும். இவரது பூர்வீகம் முல்லைத்தீவின் புதுக்குடியிருப்பாகும். இறுதிக்கட்ட யுத்தத்தில் அவல ஓலங்களுக்கு மத்தியில் தனது 4 பிள்ளைகள் மற்றும் கணவருடன் எஞ்சியிருக்கும் உயிரையேனும் காப்பாற்றிக் கொள்வோம் என்ற எதிர்பார்ப்புடன் முள்ளிவாய்க்காலை நோக்கி இடம்பெயர்ந்துள்ளார் லோகநாயகி. இடைவிடாத ஷெல் தாக்குதல்கள் லோகநாயகியின் குடும்பத்தை விரட்டிச் சென்று அளித்துள்ளது. செய்வதறியாது கால் போன போக்கில் மக்களோடு மக்களாக வவுனியாவிற்கு இடம்பெயர்ந்து வந்துள்ளார் லோகநாயகி. லோகநாயகியை அனைத்து இடங்களுக்கும் தேடிச் சென்றுள்ளார் அவரது சகோதரி. ஒரு முதியோர் இல்லத்தில் அவர் உயிருடன் இருப்பதை அறிந்து அவரை வவுனியா முகாமுக்கு அழைத்து வந்துள்ளார். யுத்தத்தில் அனைத்தையும் இழந்த இவர்களை வறுமையும் தனது கூரப்பிடியில் வைத்துக் கொண்டது. இளம்பிள்ளை வாத நோயால் பாதிக்கப்பட்ட 27 வயதான வாசுகி என்ற மகளையும் தனது சகோதரியையும் பராமரித்து வருகின்றார் லோகநாயகி. நானும் செல்லடிச்சது மாப்பிள்ளை செல்லடிச்சது. எனக்கு ஆடிப்பாட்டில் தான் உள்ள நாளும் செத்து போச்சு, புருஷனும் செத்து போச்சு, ஒருத்தருமே இல்லை. எங்களுக்கு வருஷம் கொண்டாடி எல்லாம் வருஷம் கொண்டாடுறாங்க, எங்களுக்கு வருஷம் கொண்டாட கூட இயலாம இருக்கு. எங்களுக்கு ஒருத்தனும் உதவியும் இல்லை, ஒன்றும் இல்லை. யுத்தமிட்ட உயிர் பிச்சையை கூலி தொழில் செய்து வயிற்றுப்பசியை போக்கி பாதுகாத்துக் கொண்டுள்ள லோகநாயகியின் குடும்பத்திற்கு வசந்த காலம் எட்டாக்கனியாகவே உள்ளது. மட்டக்களப்பில் தந்தையை தாக்கி கொலை செய்த மகன் ஒருவர் ரயிலில் பாய்ந்து தற்கொலை செய்து கொண்டுள்ளார். மகன் மற்றும் தந்தைக்கு இடையே ஏற்பட்ட வாக்குவாதம் வலுப்பெற்றுமையே இந்த மரணங்களுக்கு காரணமாக அமைந்துள்ளது. மட்டக்களப்பு திருப்பெருந்துறை பகுதியில் தந்தை மற்றும் மகனுக்கிடையே ஏற்பட்ட வாக்குவாதம் தீவிரமடைந்ததில் மகன் தந்தையை தாக்கியுள்ளார். மதுபோதையில் தனது தந்தையிடம் பணம் கோரி வாக்குவாதத்தில் ஈடுபட்ட மகன் தந்தையை தாக்கியுள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்தது. இதில் காயமடைந்த 59 வயதான தந்தை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதுடன் சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்துள்ளார். நேற்று 4 மணிக்கு சண்டை பிடிச்சவர் எங்க வீட்டை புள்ளோட வீட்டை அவங்க அப்பாவோட காசு கேட்டு சண்டை பிடிச்சு போட்டு கடிச்சு போட்டு போயிட்டாரு. தந்தை உயிரிழந்ததை அடுத்து ரயிலில் பாய்ந்து 23 வயதான மகன் தற்கொலை செய்து கொண்டார். மட்டக்களப்பிலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த ரயிலில் பாய்ந்து இவர் தற்கொலை செய்து கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. நான் 6 மணிக்கு வந்தோடனே நான் அம்மா கிட்ட எல்லாம் கேட்டேன் என்ன நடந்தேன். அப்ப ஏசி கொண்டு வந்தவர் வேற நான் ஏசி நான் ஏன்ட்ட அப்படி எல்லாம் செய்யறாரு ஏசி எனக்கு போட்டு அடிச்சவர் அடிச்சு எனக்கு அவனுக்கு பெரிய சண்டை வந்தேன். அதுல அப்பா குந்தி திருந்து ஏசினவர் அவளை கொண்டு செய்யாட அவள் வருத்த காரியன் அப்பா கால உதச்சவர். இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை மட்டக்களப்பு போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். மஸ்கலியா ஹபுகஸ்தென்ன கீழ்பிரிவு தோட்டத்தைச் சேர்ந்த யுவதி ஒருவர் காணாமல் போயுள்ளதாக பதிவாகியுள்ளது. இந்த யுவதி நேற்றிலிருந்து காணாமல் போயுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். மஸ்கலியா ஹபுகஸ்தென்ன கீழ்பிரிவு தோட்டத்தில் உள்ள பழனிசாமி சரோஜினி என்ற 17 வயதான யுவதி ஒருவரை இவ்வாறு காணாமல் போயுள்ளார். யுவதி காணாமல் போவதற்கு முன்னர் தனது தாயுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் கூறினார். இது தொடர்பில் கிடைத்த முறைப்பாட்டிற்கு அமைய யுவதியை தேடும் நடவடிக்கைகளை மஸ்கலியா போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். இதேவேளை மஸ்கலியா மௌசாகல நீர்த்தக்கத்தில் குளிக்கச் சென்ற இளைஞர் ஒருவர் நீரில் மூழ்கி காணாமல் போயுள்ளார். இந்த அனர்த்தம் இன்று காலை இடம்பெற்றுள்ளதுடன் இளைஞனை தேடும் நடவடிக்கைகள் தொடர்ந்தும் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக போலீசார் குறிப்பிடுகின்றனர். யாழ் கைத்தடி பகுதியைச் சேர்ந்த 19 வயதான இளைஞர் ஒருவரை நீரில் மூழ்கியுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். மொக்கா தோட்டத்தின் பெரிய மஸ்கலியா பிரிவில் உள்ள தமது உறவினர் வீடொன்றிற்கு சென்றிருந்த இளைஞனை அனர்த்தத்திற்கு உள்ளாகியிருப்பதாக போலீசார் கூறுகின்றனர். மடுல் சீமை பாசறை வீதியில் தனியார் பஸ் குடை சாய்ந்ததில் 37 பேர் காயமடைந்துள்ளனர். மடுல் சீமையிலிருந்து பசறை நோக்கி பயணித்த பஸ் ஒன்றே விபத்துக்குள்ளாகியுள்ளது. இந்த விபத்தில் காயமடைந்தவர்களுள் 23 பெண்களும் அடங்குவதாக போலீசார் தெரிவித்தனர். காயமடைந்தவர்கள் பசறை மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதுடன் கவலைக்கிடமான நிலையில் உள்ள 13 பேர் பதுளை பொது வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளனர்.
இதேவேளை முல்லைத்தீவு மாங்குளம் A34 வீதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் 2 உயிரிழந்துள்ளனர். இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பஸ்ஸும் பிக்கப் வாகனமும் நேருக்கு நேர் மோதி இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. நேற்றிரவு இடம்பெற்ற விபத்தில் பலத்த காயங்களுக்குள்ளான மற்றொருவர் கிளிநொச்சி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதுடன் பிக்கப் வாகனத்தில் பயணம் செய்த 2 உயிரிழந்துள்ளனர். கல்பிட்டிய பீச் ரிசோர்ட் நிறுவனத்துக்கு சொந்தமான சிட்ரஸ் கல்பிட்டிய ஹோட்டலின் நிர்மாண பணிகள் தொடர்பில் தெளிவுபடுத்துவதற்காக அந்த நிறுவனம் விசேட பொதுக்கூட்டம் ஒன்றை எதிர்வரும் 8ஆம் தேதி ஏற்பாடு செய்துள்ளது. பிணையங்கள் மற்றும் பங்கு பரிவர்த்தனை ஆணைக்குழு விடுத்துள்ள உத்தரவுக்கு அமைய பங்குச் சந்தையில் குறித்த நிறுவனம் இதனை அறிவித்துள்ளது. பிணையங்கள் மற்றும் பங்கு பரிவர்த்தனை ஆணைக்குழு கடந்த மார்ச் 20ஆம் தேதி கல்பிட்டிய பீச் ரெசார்ட் நிறுவனத்திற்கு அறிவித்தல் ஒன்றை அனுப்பியுள்ளது. 2011ஆம் ஆண்டு பங்கு கொடுக்கல் வாங்கல் ஊடாக 283.5 மில்லியன் பணம் திரட்டி ஆரம்பிப்பதற்கு எதிர்பார்த்த ஹோட்டலின் தற்போதைய நிலைமை தொடர்பில் தெளிவுபடுத்துமாறு அதில் குறிப்பிடப்பட்டிருந்தது. அந்த நிறுவனம் முன்வைத்திருந்த திட்டத்திற்கு அமைய குறித்த ஹோட்டலின் நிர்மாண பணிகளை 2011ஆம் ஆண்டு 2015ஆம் ஆண்டு முதல் பகுதியை இயக்கவிருந்ததாக ஆணைக்குழு கூறியுள்ளது. எனினும் இந்த திட்டத்தில் அதிக தாமதம் ஏற்படுவதை காண முடிவதாகவும் அது குறித்து கவனம் செலுத்தியுள்ளதாக பிணையங்கள் மற்றும் பங்கு பரிவர்த்தனை ஆணைக்குழு அனுப்பியுள்ள கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. எதிர்வரும் மே மாதம் 10ஆம் தேதிக்கு முன்னர் இந்த திட்டம் தொடர்பில் எடுக்கவுள்ள மாற்று யோசனைகளை முன்வைக்குமாறு ஆணைக்குழு கோரியுள்ளது. இதன் அடிப்படையில் கல்பிட்டிய பீச் ரெசார்ட் நிறுவனம் நேற்று தமது பங்காளர்களுக்கு இது குறித்து கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளது. தற்போதைய விடயம் தொடர்பில் ஆராய்வதற்காக எதிர்வரும் 8ஆம் தேதி பொதுக்கூட்டம் நடைபெறவுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஹோட்டல் திட்டத்தை ஆரம்பிப்பதற்கு கல்பிட்டிய பகுதியின் அபிவிருத்தி தொடர்பிலான புதிய அரசாங்கத்தின் பிரதிபலிப்புகளை எதிர்பார்த்துள்ளதாக அதில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அத்துடன் இலங்கையின் வேறொரு இடத்திலோ அல்லது மாலைத்தீவில் இந்த ஹோட்டலை நிர்மாணிப்பதற்கு தமது நிறுவனம் கவனம் செலுத்தியுள்ளதாக அந்த கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் கல்பிட்டிய ஹோட்டல் தொடர்பில் இதுவரை உள்வாங்கப்படவில்லை என சிட்ரஸ் லேசா ஹோட்டல் குழுமத்தின் உத்தியோகபூர்வ இணையதளத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 2011ஆம் ஆண்டு இந்த ஹோட்டலின் நிர்மாண பணிகள் ஆரம்பிக்கப்பட இருந்ததுடன் உத்தேச பிரதேசம் செய்மதி நிலப்படத்தில் இவ்வாறு காணப்படுகின்றது. அந்த பிரதேசத்தில் இதுவரை எந்த நிர்மாண பணிகளும் மேற்கொள்ளப்படவில்லை என எமது பிராந்திய செய்தியாளர் உறுதிப்படுத்தினார். சிட்ரஸ் கல்பிட்டி நிறுவனம் 2011ஆம் ஆண்டில் 283 மில்லியன் பங்குகளை கொள்வனவு செய்துள்ளது. இதற்காக பெரும் தொகையான பணத்தை சிறு அளவிலான முதலீட்டாளர்கள் முதலீடு செய்திருந்தனர். இந்த பங்குகள் மிக குறுகிய காலத்திற்குள் 24 ரூபாவாக அதிகரித்தன. 4 வருடங்களின் பின்னர் புதிய முதலீட்டாளர் ஒருவரை தேடுவதாகவும் மாலைத்தீவு போன்ற நாடொன்றுடன் இந்த வியாபாரத்தை முன்னெடுக்க திட்டமிட்டுள்ளதாகவும் அந்த நிறுவனம் அறிவித்தது. முதலீட்டாளர்கள் கல்பிட்டியில் வியாபாரத்தை ஆரம்பிக்கவே முதலீடு செய்தார்களே தவிர வேறு இடத்தில் அதனை செய்வதற்காக அல்ல. தற்போது அந்த நிறுவனத்தின் பங்குகள் 3 ரூபாய் 90 சதத்திற்கு வீழ்ச்சியடைந்துள்ளன. தெளிவாகவே முதலீட்டாளர்களை ஏமாற்றியமை வெளிப்படுகின்றது. இது நம்பிக்கையை வீழ்ச்சியடைய செய்வதற்கு சமனாகும். சிறு முதலீட்டாளர்களை பாதுகாத்தல் மற்றும் நிறுவன அதிகாரிகளின் பொறுப்புடைமையை உறுதிப்படுத்தல் ஆகியன திலக் கருணாரட்ன தலைமையிலான பிணைகள் மற்றும் பங்கு பரிவர்த்தனை ஆணைக்குழுவின் கடமையாகும். கல்பிட்டி பிரதேசம் தொடர்ந்தும் சுற்றுலா வலயமாக அபிவிருத்தி அடையாமையினால் குறித்த திட்டம் தொடர்பிலான பணிப்பாளர் சபை தீர்மானத்தை ஒத்திவைத்துள்ளதாக இது தொடர்பில் சிட்ரஸ் லேசா தலைவர் பிரேமா குரேவிடம் நியூஸ் ஃபர்ஸ்ட் வினவிய போது அவர் தெரிவித்தார். தொடர்வது விளையாட்டுச் செய்தி. இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்தில் மேற்கொள்ளப்படும் அரசு தலையீடுகளை பரிசீலிக்க சர்வதேச கிரிக்கெட் பேரவை தீர்மானித்துள்ளது. சர்வதேச கிரிக்கெட் பேரவையின் பணிப்பாளர்கள் சபை என்று கூடிய போது இந்த தீர்மானம் எட்டப்பட்டுள்ளது. சர்வதேச கிரிக்கெட் பேரவை விடுத்த ஊடக அறிக்கைக்கு அமைவாக இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்துக்கு இடைக்கால நிர்வாக குழு நியமிக்கப்பட்டமைக்கான காரணங்கள் மற்றும் அவ்வாறான செயற்பாடுகளால் சுதந்திரமாகவும் நியாயமாகவும் அதிகாரிகளை தெரிவு செய்வதற்கு இருக்கும் உரிமை தொடர்பாக ICC யாப்பு மீறப்படுகின்றதா என்ற பேச்சுவார்த்தை அடித்தளமாக அமைந்துள்ளது. இந்த சந்தேகத்துக்கு திருப்தி அளிக்கக்கூடிய தீர்வு கிடைக்கும் வரை இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்திற்கு வழங்கப்படும் நிதியுதவியை நிலுவையில் வைக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இலங்கை கிரிக்கெட் நிர்வாகத்தில் மேற்கொள்ளப்படும் அரசு தலையீடுகள் சம்பந்தமாக முறையான பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டாலும் அது குறித்து இறுதி தீர்மானம் ஒன்றை எடுக்க முடியவில்லை எனவும் ICCயின் அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இதனிடையே ICCயின் பணிப்பாளர்கள் சபை கூட்டத்தில் இலங்கையிலிருந்து எவராலும் பங்கு பெற்ற முடியாமல் போயுள்ளது. இன்றைய கூட்டத்தில் பங்கு பெற்ற இலங்கை கிரிக்கெட் இடைக்கால நிர்வாக குழு உறுப்பினரான நுஸ்கி முகமது சென்றுள்ள அதேவேளை சட்ட ரீதியாக கூட்டத்தில் பங்கு பெற்ற முடியாது என ICCயின் பணிப்பாளர்கள் சபை அவரிடம் தெரிவித்துள்ளது. விளையாட்டு வீரர்களின் அதி உன்னத கௌரவமான லொரியஸ் விருதை செர்பியாவின் நோவக் ஜோகோவிச் 2வது தடவையாக வென்றார். ஆண்டின் சிறந்த வீராங்கனைக்கான லொரியஸ் விருது எத்தியோப்பிய வீரரான டெசிம்போ டிபாபாவுக்கு கிட்டியது. இத்துடன்
நியூஸ் ஃபர்ஸ்டின் 8 மணி பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. நியூஸ் ஃபர்ஸ்டின் டுநைட் செய்தி 10:45 எதிர்பாருங்கள். வணக்கம்.